ஹலோ கைஸ், நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் வந்து செங்கல்பட்டில் வந்து திருப்பதி வரைக்கும் எப்படி போய்ட்டு வரலான்ட்டு பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக திருப்பதி போகணுன்ட்டு ரொம்ப ஆசை. நான் ஒரு கிறிஸ்டின் தான். என் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்னடா கிறிஸ்டினாக இருந்துக்கிட்டு இந்து கோயில் முஸ்லீம் கோயில் சுற்றின்னு கிடக்கிற அப்படின்ட்டு சொல்லினே இருப்பாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எல்லா சாமியும் ஒரே சாமி தான். நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் எல்லா கோயிலுக்கும் போவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணாங்க கைஸ். உண்மையாக ஒரு 5:30 அந்த மாதிரி ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு பூஜை போட்டுட்டு அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு 1000 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததில்ல இந்துஸ் கோயிலில். அதுக்கப்புறம் சரி அப்படியே போயிட்டு இருந்தால் கடைங்க அப்படியே போகிற வழியெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு கைஸ். நம்ம வீடியோவோட பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா வெறும் 300க்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்துடலாம் கைஸ். செங்கல்பட்டுலேருந்து திருப்பதி வரைக்கும். அது ட்ரெயின் டிக்கெட் வந்து நான் ஒரு 30 ருபீஸ் தான் இருக்கும்னு நினச்சிக்கின்னு போயிட்டேன். அப்புறம் போய் பார்த்தா அங்கே 60 ருபீஸ்ன்ட்டாங்க. சரி போய் தான் எப்படி இருந்தாலும் அப்படின்ட்டு 60 ருபீஸ் கொடுத்துட்டு திருப்பதி வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ்லாம் அவைலபிளாக தான் இருக்குது, எனி டைம் போகலாம். அதுக்கப்புறம் நைட்டு 12 மேலே அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கே புக் பண்ணிட்டு போகிறதுக்கு போகும்போது நான் நடந்து போயிட்டேன். வரும்போது வந்து பஸ்ஸில் வரலாம்னு நினச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் கைஸ். போகிற வழியெல்லாம் அப்படியே சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை, எல்லாம் புதுசாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தால் ஒரு ஆஞ்சநேயர் சிலை வந்துச்சு கைஸ். பார்க்கறதுக்கு ஹைட்டாக நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக. கொஞ்சம் தூரம் போனோடனே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து மான், குள்ளநரி அந்த மாதிரிலாம் நிறைய விலங்கு வருமா, கரடி அந்த மாதிரி. நமக்கு எல்லாமே மேலே ஃப்ரீ தான் கைஸ். 2 வேளையும் சாப்பாடு. காலைல மார்னிங் ஒரு 9 o'clock, அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1 o'clock மேலே சாப்பாடு அப்படியே போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஃப்ரீயாகவே சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி மேலே வந்து ஒரு யானை வண்டி மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ், யானை பஸ்ஸு மாதிரி. அது வந்து நான் ஏசி தான். ஏசியோட ஒரு எலக்ட்ரிக் இவி பஸ்ஸும் ஒன்று இருக்குது. நம்மளுக்கு எங்கே போகணுமோ அங்கே மேலே ஃபுல்லாக திருமலாவில் ஃப்ரீயாகவே போயிட்டு வந்துக்கலாம் கைஸ். நம்ம அப்படியே அந்த ரோட்டை ரீச் ஆகிட்டோம்னா ஃபுல்லாக மைக்கெலாம் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். ரோடு ஃபுல்லாக காருங்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போய்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்படியே பராக் பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். போகும்போது நிறைய விசித்திரமான விலங்கு, அணில் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அப்படியே அங்கே காற்றால் 1-2 ஹைட்டாக சுற்றிட்டு இருக்கும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம் கைஸ். போகிறப்ப நம்மளுக்கு தண்ணி தாங்கிச்சுன்னா போகிற வழியில் ஃபுல்லாக வாட்டர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கைஸ். டேப்லாம் இருக்கும். நம்ம ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தால் நம்மளே பிடிச்சிக்கிட்டு குடிச்சிட்டு அப்படியே கூட போகலாம். அப்படியே ரெஸ்ட் ரூம்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும். நடந்து போகிறப்போ நம்மளுக்கு ஏதாவது பாத் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா கூட அங்கே குளிச்சுட்டு போகலாம். எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்ல கவர்மெண்ட். அவ்வளோதான், நம்ம ஃபைனலாக திருமலா ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நடந்து அந்த கோயிலில் போய் சுற்றி பார்க்கலாம். மேலே அப்படியே மலை அப்படியே ஃபுல்லாக நேச்சராக சூப்பராக அழகாக இருக்குது கைஸ். நம்மளுக்கு தேவையான திங்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அங்கே கடைங்கள்லாம் நிறையா இருக்கும். நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கலாம். நான் வந்து வேளாங்கண்ணிக்கு போகும்போது தான் இந்த மாதிரி க்ரௌட்லாம் அதிகமாக பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் திருப்பதியில் அதே மாதிரி வேளாங்கண்ணி அளவுக்கு க்ரௌட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணேன். நீங்களும் எப்போயாச்சும் அவைலபிளாக இருந்தால் போயிட்டு 1 day ட்ரிப் மாதிரி போயிட்டு வாங்க கைஸ். நான் தனியாக தான் போனேன். என் பசங்களாம் கேட்டுருந்தாங்க, என்னடா தனியாக போயிட்டு வர வெறுப்படிக்கலான்ட்டு. பசங்க கூட போகிறதும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். இதே மாதிரி தனியாக போயிட்டு என்ஜாய் பண்ணதும் ஒரு என்ஜாய்மெண்ட் தான். நான் சடனாக தாங்க கிளம்பி போனேன். எதையும் பிளான்லாம் பண்ணிட்டு போகல. சும்மா 2 வீடியோ யூடியூப்பில் பார்த்தேன், அதை அப்படியே ரெஃபர் வச்சுக்கின்னு அப்படியே கிளம்பி போயிட்டேன். பிளான் பண்ணி போனால் எதுவும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. பிளான் பண்ணாமல் போனேன், எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் வரலான்னு பார்த்தேன். சரி ஜீப்பில் போனால் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கீழே இருந்து மேலே போகிறதுக்கு 100 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மேலே இருந்து கீழே வரத்துக்கு 100 தான் நினச்சேன். அப்புறம் போய் கேட்டால் 120 சரி நம்ம பட்ஜெட்டு 300க்குள்ளே தானே அப்படின்ட்டு பட்ஜெட்குள்ளேயே முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க. போகும்போது தாகட்டா ஜூஸு அதெல்லாம் 10 ரூபா தான். போகும்போது அப்படியே தாகடிச்சா குடிச்சிட்டே போங்க. அப்படியே நான் கிளம்பி அப்படியே 1:30க்கு இறக்கணும் ட்ரெயின் இருந்துச்சுங்க லோக்கல். அப்படியே கிளம்பியே வந்துட்டாங்க செங்கல்பட்டுக்கு. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.